அடர்ந்த இருட்டா இருந்தது. அது எல்லாத்தையும் விழுங்குற மாதிரி இருந்தது. இதுதான் NH44ஓட ஒரு வெறிச்சோடின பகுதி. இங்கிருந்து தான் ஒரு பழைய டன்னல் ஆரம்பமாகுது. டன்னலோட நுழைவாய்வுல ஒரு பழைய சைன் போர்டு வச்சிருக்காங்க. அதுல எழுதியிருக்கிறது மோரியா டன்னல் 1927. சைன் போர்டுக்கு சரியா கீழே சின்ன எழுத்துக்கள்ல எச்சரிக்கைன்னு எழுதிருக்கு. ராத்திரி சமயங்களில் இங்கு தங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. காற்றுல ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. அப்புறம் ரொம்ப தூரத்துல எங்கேயோ நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. கார்ல 3 நண்பர்கள் இருக்காங்க. அர்ஜுன், ரியா, அப்புறம் நேஹா. அர்ஜுன் காரை ஓட்டிக்கிட்டு வரான். எல்லாரோட முகத்திலையும் சோர்வு, உற்சாகம் கலந்த ஒரு உணர்வு இருந்தது. இவங்க எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்டு மிஹிரோட பர்த்டே பார்ட்டிக்காக போய்கிட்டு இருக்காங்க. ரேடியோல ஒரு பழைய ஹிந்தி பாடல் போயிட்டு இருக்கு. ஆனா சிக்னல் குறைவா இருக்கிற காரணத்தினால பாட்டு அடிக்கடி கட்டாய் வந்துட்டு இருக்கு. அப்பதான் ரோட்ல ஒரு லேடி நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுன் அந்த காரை நிறுத்தினா. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன போற வழியில கொஞ்சம் இறக்கி விட முடியுமா? தாராளமா வாங்க, உட்காருங்க. அந்த லேடி ரொம்ப அமைதியா காரோட பின் சீட்ல போய் உக்காந்துக்கிட்டாங்க. அர்ஜுன் காரை ஸ்டார்ட் பண்ணா முன்னாடி போக ஆரம்பிச்சான். ஆமா, நீங்க எப்படி இந்த டனலுக்கு நடுவுல போய் மாட்டிக்கிட்டீங்க? அர்ஜுனோட கேள்விக்கு அந்த லேடி எந்த ஒரு பதிலும் சொல்லல. ரொம்ப அமைதியா உட்காந்துருந்தா. அம்மா, நீங்க எங்க போகணும்? இப்ப கூட அவங்க எதுவும் பேசல. அவங்க ஒரு பேப்பர் துண்டை அர்ஜுன் கையில கொடுத்தாங்க. அதுல ஒரு அட்ரஸ் எழுதிருக்கு, முகுந்த்பூர். நான் இந்த அட்ரஸ்க்கு தான் போகணும். அப்பதான் அர்ஜுனோட ஃபோன் ரிங் ஆகுது. அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ல மிஹிரோட பேரை அவன் பார்த்தான். மிஹிர், இன்னும் கொஞ்சம் எனக்கு லேட் ஆகும். இங்க டனல்ல ஒரு லேடி என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க. நான் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். நான் அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். பாவம், இந்த இருட்டில் அவங்க தனியா எப்படி போவாங்க? மிஹிர் அவன் ஏதோ சொல்லறதுக்கு வந்தான். ஆனா அங்க நெட்வொர்க் மோசமா இருந்ததுனால அவனோட குரல் கட் ஆக ஆரம்பிச்சது. அட, உன்னுடைய குரல் என்ன கட் ஆகுது? சரி, டனலுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். அர்ஜுன் தன்னோட காரை ஓட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் முன்னாடி போனான். அப்போதான் அவன் பார்த்தான், பின்னாடி சீட்ல உட்காந்துருந்த அந்த லேடி திடீர்னு காணாம போயிட்டா. அட, அவங்க இவ்வளவு நேரமா இங்க தானே உட்காந்துருந்தாங்க, எப்படி காணாம போயிட்டாங்க? நமக்கு போதை கொஞ்சம் அதிகமாவே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அது எப்படிப்பா முடியும்? காரை நிறுத்தாம அவங்க காரை விட்டு எப்படி இறங்கி போவாங்க? அப்பா, நான் இந்த மோரியா டர்னலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பேய் இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க. ராத்திரி இந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்களாம். ஆமா, இந்த டன்னலோட ஒரு கதை ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஒரு லேடி இங்க லிஃப்ட் கேட்டு வருவாங்களாம், அப்புறம் அவங்க காணாம போயிடுவாங்களாம். அட, இதெல்லாம் சும்மா பேத்தல், பேய்கையெல்லாம் கிடையாது. இந்த டனல் பழசு, அதனால ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நேஹா, இது ஒன்றும் பேத்தல் கிடையாது. என் பாட்டியோட கிராமத்துல கூட இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதோட பேய் கார்ல உட்காந்துச்சா தானே? அர்ஜுன், நீ இருக்கியே, ஏதாவது ஒன்று சொல்ற. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரியா அமைதியா இருந்தா. டனல்ல ரொம்ப இருட்டு அதிகமா இருந்தது. ஏதோ எல்லாத்தையும் விழுங்குற மாதிரி இருந்தது. அநேகமா வெளியில மழை பெய்யுது போல இருக்கு. டன்னலோட சுவர்கள் ஈரமா இருந்தது. அப்புறம் தண்ணி கொட்டுற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. காரு மெல்ல மெல்ல முன்னாடி போய்கிட்டு இருக்கு. இந்த இடம் உண்மையாவே விசித்திரமா இருக்கு. உங்களுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியலையா? திடீர்னு காரோட ஹெட்லைட்ஸ்ல அதே லேடி மறுபடியும் தெரிஞ்சாங்க. வெள்ளை புடவையில டன்னலுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கா. அவ தலைமுடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. அப்புறம் முகம் அந்த இருட்டுல தெளிவா தெரியவே இல்லை. அர்ஜுன் பிரேக்க போட்டான். அந்த காரும் அங்க நின்னுச்சு. இவ அதே லேடி தான். வண்டி நிறுத்தாத அர்ஜுன், திரும்பி போயிடு. ரிலாக்ஸ் ரியா, நாம தான் போதையில அவங்கள பாதியிலேயே இறக்கி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அவங்களா போயிருக்க மாட்டாங்க. நான் என்னன்னு பாக்குறேன். அர்ஜுன் காரை விட்டு இறங்கினான். அந்த லேடியை நோக்கி போக ஆரம்பிச்சான். ரியாவும் நேஹாவும் கார்ல உட்கார்ந்தபடி அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடி தன்னுடைய முகத்தை காட்டல. தன்னோட கையால அவ சைகை காட்டினா. ஏதோ மறுபடியும் லிஃப்ட் கேக்குற மாதிரி. அட, இவங்க மறுபடியும் லிஃப்ட் கேக்குறாங்க. இப்போ என்ன பண்றது? அர்ஜுன், எனக்கு என்னமோ இது சரியா படல. லிஃப்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நம்ம பேசாம போயிடலாம். இவகிட்ட நடந்து போ சொல்லு. இதுலலாம் நம்ம மாட்டிக்க வேண்டாம். அர்ஜுன் அவங்க சொல்றது எதையுமே காதுல வாங்கிக்கல. அவன் அந்த லேடிய கார் கிட்ட கூட்டிட்டு வந்தான். அந்த லேடி பின் கதவை திறந்தா. அப்புறம் காருக்குள்ள போய் உக்காந்துட்டா. எல்லாருடைய முகத்திலையும் டென்ஷன் நல்ல தெளிவா தெரிஞ்சது. அந்த பெண் அமைதியா இருந்தா. தன்னுடைய முகத்தை மட்டும் குனிஞ்சபடி உட்கார்ந்திருந்தா. கார் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சது. இருட்டு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. ரேடியோ இப்ப முழுசா நின்னு போயிடுச்சு.
ரியா தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சா. மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க எங்க வண்டியில வந்து ஏறினீங்கல்ல, அப்புறம் எங்க மறைஞ்சிட்டீங்க? நாங்க ஒன்னும் உங்களை வண்டியில இருந்து இறக்கி விடலையே. அந்த பெண் அமைதியா இருந்தா. அவங்க கையில ஏதோ ஒரு பழைய லாக்கெட் இருந்தது. அத அவ தடவைக்கிட்டு இருந்தா. அப்பதான் திடீர்னு வண்டியோட இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. அட இது என்னடா கொடுமை, சடனா இன்ஜினே ஆஃப் ஆச்சு. அர்ஜுன் காரோட போனட்டை திறந்தான். அப்புறம் இன்ஜினை செக் பண்ண ஆரம்பிச்சான். டனலுக்கு வெளியில சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருந்தது. நேஹாவும் காரை விட்டு இறங்கிட்டா. ஆனா ரியா அந்த பெண்ணோட அந்த கார்லயே உட்காந்துருந்தா. ரியா அந்த லேடிய பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க இப்போ அமைதியா இருக்காங்க. திடீர்னு அந்த பெண் தன்னுடைய தலையை நிமிர்ந்தா. அவளுடைய முகம் வெளியிருந்து இருந்தது. கண்ணெல்லாம் கருப்பா, அப்புறம் உதடல ஒரு விசித்திரமான சிரிப்பு இருந்தது. ரியா ரொம்ப பயந்து போய் அலற ஆரம்பிச்சா. அர்ஜுன், நேஹா, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு ரியா? அர்ஜுனும் ரியாவும் காரு கிட்ட ஓடி வந்தாங்க. காரு கிட்ட போய் பார்த்தா அந்த லேடி இப்ப ஒரு பேயா மாறி இருந்தா. அவ ரியாவை கொன்னுட்டா. அப்புறம் அவளோட ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இவ ஒரு பேய், ஓடு! அந்த பேயோட பயங்கரமான அந்த முகத்தை பார்த்துட்டு அர்ஜுனும் நேஹாவும் 2 பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, அவங்க முன்னாடி அங்க பேய் நின்னுட்டு இருந்தது. அது அவங்க 2 பேரையும் தாக்குச்சு. அவங்க 2 பேரையும் கொன்னுடுச்சு. அப்பதான் அர்ஜுனோட போன்ல மிஹிரோட கால் வந்தது. ஸ்கிரீன்ல மிஹிரோட பேரு தெரியுது. மிஹிர் தன்னுடைய வீட்ல ரொம்ப கவலையோட இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் போனை எடுக்கவே இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவன் ஏன் போனையே எடுக்க மாட்டேங்கிறான்? கடைசியா அவன் பேசும்போது அவன் மோரியா டர்னலை கிராஸ் பண்றதா சொன்னான். அதுக்கப்புறமா எந்த தகவலும் கிடையாதே. மிஹிர் தன்னுடைய ஃப்ரெண்டு அர்ஜுன் மேல இருக்கிற கவலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். சார், என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். மோரியா டர்னலை கிராஸ் பண்ணும்போது நான் அவங்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை சார். கடைசியா உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ எத்தனை மணிக்கு பேசின? ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும் சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது தப்பா நடந்திருந்தா? நாம உடனே இங்க இருந்து புறப்பட்டாகணும். மோரியா டர்னல்ல தினமும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. மிஹிரும் போலீஸும் நேரத்தை வீணடிக்காம அந்த பேய் டன்னலை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அங்க போய் பார்த்த போது அர்ஜுனோட கார் டன்னலுக்கு நடுவுல நின்னுட்டு இருந்தது. சார், இது என்னுடைய ஃப்ரெண்ட் அர்ஜுனுடைய காரு சார். நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கு. ஒருவேளை ரிப்பேர் ஆயிருக்குமோ என்னமோ. நல்ல வேலையா வண்டிக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆகல. உன்னுடைய நண்பன் தப்பிச்சிருப்பான். மிஹிர் போலீஸ் வண்டியை விட்டு கீழே இறங்கி அர்ஜுனோட காரை பார்க்கறதுக்காக போனான். காரு கிட்ட போய் அவன் உத்து பார்த்தான். அதுல ரியாவோட டெட் பாடி இருந்தது. அப்புறம் ஒரு பேய் அந்த பாடிய மின்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. மிஹிரை பார்த்த உடனே அங்கிருந்த பேய் மறைஞ்சிடுச்சு. மிஹிர் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சான். சார் சார் சார்! போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிஹிர் கத்துற சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வந்தாரு. என்னாச்சு? காருக்குள்ள ரியாவோட பிணம் இருக்கு சார். அர்ஜுனும் நேஹாவும் காணோம். ஒருவேளை அர்ஜுனும் நேஹாவும் ரியாவை மர்டர் பண்ணிட்டு ஓடி போயிருக்கலாம். அவங்க ஏன் சார் இவளை கொல்ல போறாங்க? நான் இப்பதான் என் கண்ணால பார்த்தேன். ஒரு பேய் இருந்தது. அதோட கண்கள் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதுக்கு பயங்கரமான முகம். அதே மாதிரி அது ரியாவோட டெட் பாடியை மென்னு சாப்பிட்டுட்டு இருந்தது. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த காருக்குள்ள உத்து பார்த்தாரு. அப்புறம் பயந்துட்டாரு. ரியாவோட டெட் பாடி எப்படி இருந்ததுன்னா யாரோ அவளை கடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. மிஹிர் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணான். அர்ஜுனோட ஃபோன் ரிங் கொஞ்சம் தூரத்துல அடிச்சிட்டு இருந்தது. மிஹிரும் இன்ஸ்பெக்டரும் அந்த திசையை நோக்கி போனாங்க. அப்புறம் அந்த இடத்துல அர்ஜுன் நேஹாவோட பாடி இருந்தது. இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அர்ஜுன் அப்புறம் நேஹா. அர்ஜுன் நேஹாவோட டெட் பாடியை பார்த்துட்டு மிஹிரும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பயந்து போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் பாடியை செக் பண்ணாரு. அவருக்கு ஒரு துண்டு பேப்பர் கிடைச்சது. அதுல ஒரு அட்ரஸ் இருந்தது. தெரு எண் 19, சாகேத் நகர். இது யாருடைய அட்ரஸ்? சார், கடைசியா அர்ஜுன் கிட்ட பேசின போது அவன் சொன்னா ஒரு லேடி லிஃப்ட் கேட்டாங்கன்னு. அநேகமா இது அவங்களுடைய அட்ரஸா தான் இருக்கும். இருக்கலாம். அந்த லேடி தான் இவங்க எல்லாரையும் கொன்னிருப்பா. இது மர்டர் கேஸா கூட இருக்கலாம். இந்த அட்ரஸுக்கு போனா எல்லாமே தெரிஞ்சிடும். போலீஸும் மெஹிரும் அந்த பேப்பர்ல இருந்த சாகேத் நகர் அட்ரஸ நோக்கி போனாங்க. 2 பேரோட மனசுலயும் கேள்விகள் இருக்கு. இது என்ன மர்டரா இல்ல ஏதோ ஒரு பேய் இவங்க 3 பேரையும் தன்னோட பலியாக்கிக்கிச்சா?